ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பிஐ பற்றி ஜெனுவனான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுமா? என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ்பிஐ பற்றி ஜெனுவனான விஷயங்கள் மட்டும்தான் நம்மளோட சேனலில் வரும். எஸ்பிஐயில் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். எஸ்பிஐ பற்றி ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். பிடிச்சிருந்தால் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகேவா? வீட்டில் இருந்துகிட்டே ஒரு நல்ல இன்கம் எடுக்க முடியும் உங்கள் ஃப்ரீ டைமில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எஸ்பிஓவில் அமௌண்ட் எல்லாத்துக்கும் வருதா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது. இப்போ எஸ்பிஓவில் அங்கே வேலை பார்க்குறவங்களோட நிலை என்ன அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது. ஓகேவா? எஸ்பிஓவில் இப்போ நம்ம புதுசாக ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அமௌண்ட்டு ரெகுலராக வந்துருமா வராதா அப்படிங்கிறது மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது. அதனாலே எஸ்பிஓவில் கொஞ்சம் தயங்குறீங்க, உள்ளே ஒர்க் பண்ண தயங்குறீங்க. அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இப்போ லைவாக நான் உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன். நான் எஸ்பிஓவில் அமௌண்ட்டு வருதா, தினைக்கும் அமௌண்ட்டு போடுறாங்களா அப்படிங்கிறத நான் கரெக்டாக காமிக்க போகிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கான கைடன்ஸ் இப்போ எஸ்பிஓக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா, என்னை நம்பி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கைடன்ஸ் கண்டிப்பாக என்னால் கொடுக்க முடியும். அதனால் எஸ்பிஓவில் உள்ளே வரீங்க அப்படின்னா அந்த கீழே நான் நம்பர் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உள்ளே ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ எஸ்பிஓக்குள்ளார நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ உங்களுக்கு தெரியும். அந்த குரூப்பில் பாருங்கள், தினைக்கும் பேமெண்ட் வந்துட்டு தான் இருக்குது. இப்போ நியூவாக வரவங்க எல்லாத்துக்குமே, நியூவாகவும் ஃப்ரீயாகவும் வரவங்க எல்லாத்துக்குமே பேமெண்ட் வந்துக்கிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், ரிசீவ் டேட்டு நேற்று என்னது 29ஆம் தேதி வந்திருக்கு பாருங்கள். 371 வந்திருக்கு பாருங்கள் இந்த சிஸ்டருக்கு. ஓகேவா? வந்திருக்கு பாருங்கள். அடுத்தது இங்கே பாருங்கள், இவங்களுக்கும் பேமெண்ட் வந்திருக்கு பாருங்கள். இவங்களுக்கும் பேமெண்ட் வந்திருக்கு. இங்கே ரெக்வஸ்ட் டேட்டு 15ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. ரிசீவ் டேட்டு 24 பாருங்கள். இப்போ எஸ்பிஓவில் நியூவாக ஜாயின் பண்ணவங்க எல்லாத்துக்குமே நீங்கள் அமௌண்ட்டை ரெக்வஸ்ட் கொடுத்த டேட்டில் இருந்து 10 நாளைக்குள்ளாரையே உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சார் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு தான் இந்த ப்ரூஃப். 10 டேஸ்க்குள்ளார வந்திருக்கு பார்த்தீங்கல்ல. நீங்கள் இப்போ வித்ட்ரா ரிக்வஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா 10 டேஸ்க்குள்ளாரே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆயிரும். இந்த ப்ரூஃப் தான் இது. ஓகேவா? இப்போ இது என்னது கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. இது ஃப்ரீயாக ஜாயின் பண்ணவங்க எல்லாத்துக்குமே 300 இருந்தால் உங்களுக்கு அமௌண்ட்டை ரெக்வஸ்ட் கொடுத்துக்கலான்னு சார் சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு அமௌண்ட்டு தான். ஓகேவா? இங்கே பாருங்கள். அப்புறமேலு நீங்கள் ஃப்ரீயாக அப்கிரேட் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்கிரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்படி தான் வரும் அமௌண்ட்டு, உங்களுக்கு கூட வரும். உங்களுக்கு நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஃப்ரீயாக ஜாயின் பண்ணோன்னா நிறையா வந்துடும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட பை மோடு எலைட் மெம்பர்ஷிப்பாக நீங்கள் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட்டு கூட வரும். அப்புறமேலு இப்போ பழைய மெம்பர்ஸ்க்கும் அமௌண்ட்டு வரும். அப்போ வருதா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இங்கே பாருங்கள், அமௌண்ட்டு வந்துக்கிட்டு தான் இருக்குது. ரிசீவ் டேட் இங்கே பாருங்கள், 28ஆம் தேதி அமௌண்ட்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஐடிக்கும் நியூ ஐடிக்கும் பழைய ஐடிக்கும் டிஃப்ரெண்ட்டு பாருங்கள். எஸ்பிஓ விடிபிஎன்னில் ஆரம்பிக்குது இந்த ஐடி. எஸ்பிஓ பிஎம்மில் இந்த ஐடி ஆரம்பிக்குது பார்த்தீங்களா. இப்போ 2026 இவங்கெல்லாம் ஜாயின் பண்ணவங்க. இவங்க 23, 24 அந்த காலகட்டத்தில் ஜாயின் பண்ணவங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், எல்லாத்துக்கும் அமௌண்ட்டு இவங்க போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க சாரு. ஃப்ரீயாக ஜாயின் பண்ணவங்க பார்த்தீங்களா, பிஎம்மில் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணவங்க. இங்கே பாருங்கள். அப்புறமேலு எல்லா அமௌண்ட்டுமே ரெகுலராக வந்துக்கிட்டு தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. நீங்கள் வெளியில் இருக்கிறவங்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணாமல் இருக்காதீங்க. உங்களுக்கான முடிவை நீங்கள் தான் எடுக்கணும். அடுத்தவங்க எடுத்து உங்கள் கையில் கொடுத்தா அது நிற்காது. உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் தான் உருவாக்கிக்கணும். 27ஆம் தேதி வந்திருக்கு பாருங்கள். பழைய மெம்பர்ஸ்க்கும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ அப்கிரேட் இப்போ ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிவிட்டு அப்கிரேட் பண்ணவங்களுக்கும் அமௌண்ட்டு வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஓகேவா? அதனால் சும்மா வெளியில் சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க நீங்கள் நினைக்காதீங்க. இப்போ கூப்பன் அமௌண்ட், அதாவது பை மோடில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் அமௌண்ட்டு வந்துக்கிட்டு தான் இருக்குது. நான் அதையும் காட்டுறேன். நான் ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன். நீங்கள் மெதுவாக பொறுமையாக பாருங்கள். ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கும் ஒரு பிடிப்படும். இங்கே பாருங்கள்,
கூப்பன் பேமெண்ட் வரல அப்படின்னு சொல்கிறாங்கல்ல பார்த்தீங்களா, கூப்பன் அமௌண்ட் அப்படின்னு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேவா, இதெல்லாம் பாரு, உங்களுக்கான ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயம்தான் நான் காட்டிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே. பேங்க் அக்கௌண்ட்டு பாருங்கள், இப்படி தான் வரும் அப்படின்னு இப்படி தான் வரும். நாங்கள் வந்து டைப் பண்ணி எதுவுமே பண்ணுறது கிடையாது. இங்கே பாருங்கள், எஸ்பிஓவில் என்ன உண்மையான தன்மையை தான் நாங்கள் வந்து எஸ்பிஓவில் இருந்து நான் உங்களுக்கு வந்து காட்டிக்கிட்டு இருக்கேன். எதுவும் ஃபேக்கான ஒரு விஷயத்த நான் காட்டலை, இது உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து எஸ்பிஓக்குள்ளார வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே வந்துடுங்க. பிளான் சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு சார் சொல்லியிருக்கிறாங்க. அதனால சீக்கிரமாகவே வந்துடுங்க. ஒர்க் பண்ணி ஒரு எஸ்பிஓ மூலியமாக ஒரு ஒர்க்கு வரும். அது மூலியமாக உங்களுக்கு ஒரு இன்கம் வரணும் நினைக்கிறீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மந்த்துக்குள்ளாரையே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் பிளானை மாற்றிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து இது மாதிரி அமௌண்ட்டு உங்களுக்கு வராது, கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு சார் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நான் சொல்கிறேன், எஸ்பிஐக்குள்ளார வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆகஸ்ட் மந்த்துக்குள்ளாரையே வந்துடுங்க. அப்புறமாவும் நீங்கள் வரலாம். ஆனால் வந்து அந்த புது பிளானில் வந்து வரும்போது அந்த பிளானில் உள்ள ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறது தெரியாது. ஒர்க் பண்ணி தான் நம்ம வந்து இன்கம் எடுக்க முடியுமா இல்லை என்ன அப்படிங்கிறது தெரியாது. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுங்க. வெளியில் உள்ளவங்களோட பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு ஏமாந்துட்டு இருக்காதீங்க. ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எஸ்பிஐ பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க உள்ளே வரட்டும். இப்போ எத்தனையோ பேர் வந்து ஆன்லைனில் படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு நாங்கள் ஒரு பார்ட் டைமாக எனக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அப்புறமேலு எனக்கு வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு வீட்டில் இருந்துட்டு வேலை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கான ஒரு விஷயந்தான் இது. இதை வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னா கூட பரவாயில்ல, உங்களுக்கு தெரிஞ்சவங்களை யாருக்காச்சும் ஷேர் பண்ண விடுங்க. அந்த புண்ணியமும் உங்களுக்கு வரும். ஓகேவா? அவங்க ஜாயின் பண்ணி ஒரு அமௌண்ட் எடுக்கும்போது அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும்போது உங்களுக்கும் அதில் ஒரு பங்கு இருக்கும். ஓகேவா? அதனால நான் சொல்கிறேன், இதை முடிஞ்ச அளவு லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் கமெண்டில் டவுட்டுன்னா கமெண்டில் கேளுங்க. ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருக்காதீங்க, எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.